ஸ்ரீராம ஜெயம். இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்துல உள்ள திரு மேற்றலீஸ்வரர் சிவன் கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இது தொண்டை நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலம் திருக்கச்சி மேற்றலி அப்படின்னு இந்த இடத்த சொல்றாங்க. திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் பாடிய பதிகங்கள் இந்த கோவிலுக்கு இருக்கு. திருஞான சம்பந்தரும் இந்த கோவிலுக்கு பதிகம் பாடினதா சொல்றாங்க. ஆனா காலப்போக்குல அந்த பாடல் நமக்கு கிடைக்கல. 3 நிலை கொண்ட ராஜகோபுரம் இது காஞ்சிபுரத்துல பிள்ளையார் குப்பம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. கோபுரத்துக்கு வலது பக்கம் மூல முதல்வன் விநாயகர் சன்னிதானம், இந்த பக்கம் சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானம். நம்ம மூல முதல்வன் கணபதிய தரிசனம் பண்ணிக்கலாம். கணபதி அஷ்டோத்திரம், கணபதி அகவல் எல்லாம் சுவற்றில் பதிச்சிருக்காங்க. விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம். விநாயகர் அகவல் இருக்கு. இந்த பக்கம் ஆறுமுகசாமி சுப்பிரமணிய சுவாமிய தரிசனம் பண்ணிக்கிறோம். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி. இப்ப நம்ம கோவிலுக்குள்ள வந்துட்டோம். இந்த கோவில் பல்லவர் காலத்திலேயே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தந்திவர்மன் காலத்துல கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சம்புவராயர் 16ஆம் நூற்றாண்டுல இந்த கோவிலுக்கு செய்த தான தர்மங்கள் கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. விஜயநகர பேரரசர்ல சதாசிவதேவ மகாராயர் காலத்துல இந்த கோவில் ரொம்ப பிரசித்தமா இருந்ததா. இந்த கோவில்ல 2 ஈஸ்வரன் இருக்காரு. இந்த பக்கம் தேவாசிரியர் மண்டபம் இருக்கு. இங்க சிவபெருமான் மேற்றலீஸ்வரர் மேற்கு நோக்கிய சிவலிங்கமா இருக்காரு. தளி அப்படின்னா பழந்தமிழ்ல கோவில்னு பார்த்தோம். மேற்கு நோக்கிய தளிங்கிறதுனால மேற்றலீஸ்வரர்னு பேரு. இந்த கோவில்ல இப்ப நம்ம பாக்குற விமானம் ஓத உருகீஸ்வரர் அப்படிங்கிற சிவன் சன்னிதானம். அந்த விவரங்கள் எல்லாம் பார்ப்போம். இந்த ஓத உருகீஸ்வருக்கு தான் நந்தியம் பெருமான் மற்றும் பலிபீடெல்லாம் இருக்கு. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் இருக்கு. ஆனா இந்த பாடல் பெற்ற ஸ்தலமான மேற்றலீஸ்வரர் மேற்கு நோக்கிய சிவலிங்கம். இப்ப நம்ம இந்த கோவில்ல இருக்கிற தேவாசிரிய மண்டபத்துக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு பாடப்பட்ட பதிகங்களை சுவற்றுல பதிச்சிருக்காங்க. இப்ப 4 தரிசனம் பண்ணிக்கிறோம். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். இந்த கோவில்ல இந்த தல வரலாற இங்க இருக்கிற மண்டபத்துல சுதை சிற்பங்களா வச்சிருக்காங்க. பாருங்க, முதல்ல விநாயகரை பாக்குறோம். அதுக்கு அடுத்தது திருமால் சிவசாரூபியம் வேண்டி சிவபெருமான திருமேற்றலீஸ்வரரை பூஜை பண்ற மாதிரி பாக்கிறோம். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர் பதிகம் பாடுறாரு. திருஞான சம்பந்தர் பதிகம் பாட திருமால் ஓத உருகீஸ்வரராக சிவசாரூபம் அடையதல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த புராணத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்ததா வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி. சுதை சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த மண்டபத்துல அருள்மிகு பராசக்தி அம்மன் சன்னிதானத்தை பாக்கிறோம். காஞ்சிபுரத்துல எல்லா சிவன் கோவிலுக்கும் அன்னையா விளங்குவது காமாட்சி அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த பராசக்தி அம்மன் பிற்கால பிரதிஷ்டை அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம இந்த பாடல் பெற்ற ஈஸ்வரனான திரு மேற்றலீஸ்வரர் சன்னிதானத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம். மேற்கு நோக்கிய சிவலிங்கம் சுயம்பு லிங்கம். மிகவும் அழகான நந்தியம் பெருமான பாக்கிறோம். நேரா மூலவர் சன்னிதானம் திரு மேற்றலீஸ்வரர் தரிசனம் பண்ணிக்கிறோம். மேற்கு நோக்கிய சிவன் சன்னதிக்கு உண்டான கோஷ்டமூர்த்திகள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ண முடியும். அதை தவிரவும் நவகிரகத்துக்கான ஒரு சன்னிதானமும் இருக்கு. நம்ம இந்த சுந்தரர் பதிகத்தை சிந்தித்து கொண்டே வருவோம். 7ஆம் திருமுறையில வர பதிகம்
நொந்தா ஒன் சுடரே நுணையே நினைந்திருந்தேன், வந்தாய் போயறியாய் மனமே புகுந்து நின்ற சிந்தாய் எந்தை பிரான் திருமேற்றளியுரையும் எந்தாய் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே அப்படிங்கிறாரு. திருமேற்றளியில் இருக்கும் ஈஸ்வரனே உன்னை அல்லாம வேற யாரையும் இனிமேல் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் இந்த பதிகத்துல மாட்டே உனையல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே, ஏரே உனையல்லால் இனி ஏத்த மாட்டேனே, பற்றே உனையல்லால் பணிந்தேத்த மாட்டேனே, பெம்மான் உனையல்லால் பெரிதேத்த மாட்டேனே, கோனே உனையல்லால் குளிர்ந்தேத்த மாட்டேனே, ஐயா உனையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே, அறையா உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே, மலையே உன்னையல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே அப்படின்னு திருமேற்றளி ஈஸ்வரரே உன்னை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சிவபெருமானை பார்த்து பாடுறாரு. சுந்தரர் தன்னுடைய இறுதி பாடல்ல இந்த பதிகத்துடைய பலனை சொல்றாரு. இந்த காஞ்சிமா நகரத்தை பல்லவனூர்னு சுந்தரரே குறிப்பிடுறத பாக்கிறோம். பாரூர் பல்லவனூர் மதில் காஞ்சி மாநகர்வாய் சீரூரும் புறவிர் திருமேற்றளி சிவனை ஆரூரன் அடியான் அடித்தொண்டன் ஆரூரன் சொன்ன சீரூர் பாடல் வல்லார் சிவலோகம் சேர்வாரே அப்படிங்கிறாரு. சிறப்பான பதிகம். நம்ம திருமேற்றளீஸ்வரர் தரிசனம் முடிஞ்சு இப்ப இந்த கிழக்கு நோக்கி இருக்கிற ஈஸ்வரர் ஓத உருகீஸ்வரர் அப்படிங்கிறாங்க. இங்க கிழக்கு நோக்கி இருக்கிற சிவபெருமான தரிசனம் பண்ணலாம். சிவலிங்க திருமேனி. நம்ம இந்த சன்னதிக்கு தெற்கு வாசல் வழியாதான் உள்ள போனோம். இங்க இருக்கிற சிவபிரானுக்கு ஓத உருகீஸ்வரர் அப்படின்னு பேரு. இவர் திருமால் தான் அப்படின்னு காஞ்சி புராணம் சொல்றது. நம்ம அந்த சுதை சிற்பத்துல பார்த்தோம் இல்லையா, சிவபெருமானுடைய சாரூபியம் கிடைக்கிறதுக்காக திருமால் திருமேற்றளீஸ்வரரை தவம் இருந்து வழிபடுறாரு. இப்ப நம்ம இந்த ஓத உருகீஸ்வரர் சன்னிதானத்துல சிறப்பு தரிசனம் பண்ணிக்கிறோம். இங்க சன்னிதானத்துல சிவலிங்க திருமேனிக்கு முன்னாடி திருப்பாதங்கள் இருக்கு. அது திருமாலுடைய திருப்பாதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே உற்சவ மண்டபத்திலையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம இந்த ஓத உருகீஸ்வரரை பத்தி பார்க்கலாம். காஞ்சி புராணத்திலிருந்து பெறப்படுற தகவல்கள் தான் இது. திருமேற்றளீஸ்வரரை திருமால் சிவசாரூபியம் வேண்டி தவம் இருந்து வழிபடுறாரு. அப்ப சிவபெருமான் திருமால் கிட்ட சீர்காழியிலிருந்து திரு ஞான சம்பந்தர் அப்படின்னு ஒரு குழந்தை பதிகம் பாடுவாரு. அப்ப உனக்கு சிவசாரூபியம் கிடைக்கும் அப்படி சொல்லி சொன்னாரா. அதனால திருமால் திருமேற்றளீஸ்வரரை நோக்கி தவம் இருக்காரு. திரு ஞான சம்பந்தர் இங்க பதிகம் பாடுறாரு. திருமேற்றளி ஈஸ்வரரை பார்த்து அந்த பதிகத்தை கேட்டு திருமால் உருகினாரா. அதனால ஓத உருகீஸ்வரர் அப்படின்னு பேரு. அந்த திருமால் தான் சிவசாரூபியம் அடைஞ்சாரு. அவருடைய திருப்பாதங்கள் தான் இப்ப இந்த சன்னிதானத்துல இருக்கு. ஓத உருகீஸ்வரர் ஆலய விமானத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம். நம்ம அப்படியே இந்த ஓத உருகீஸ்வரர் சன்னிதானத்தை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரும்போது இந்த திருக்கச்சி மேற்றளிக்கு அப்பர் திருநாவுக்கரசர் பாடின பதிகத்தை பார்க்கலாம். 4ஆம் திருமுறையில வர தேவார பாடல் இது. மறையது பாடிப்பிச்சை என்றகம் திரிந்து வாழ்வார், பிறையது சடைமுடிமேல் பெய்வளையால் தன்னோடும், கரையது கண்டம் கொண்டார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால், ஈரையவர பாடலாடல் இலொங்குமே ட்ரளியனாரே. இதே மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் சிவபெருமானுடைய சிறப்ப சொல்லி இலங்குமே ட்ரளியனாரே, மேற்றளியில் இருக்கும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் பாடி இருக்காரு. இந்த பதிகத்துல வர 8வது பாடல்ல தான் கல்வியை கரையில்லாத காஞ்சிமா நகர் தன்னுள்ளால் அப்படின்னு வருது.
இது காஞ்சி மாநகருடைய கல்வி வளர்ச்சி அந்த காலத்துல எப்படி இருந்ததுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லப்படுறது. இது தவிரவுமே திருநாவுக்கரசர் பொது திருத்தாண்டகத்துல இந்த திருமேற்றலீஸ்வரரை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. இந்த பொது பதிகம் 6ஆம் திருமுறையில வர திருத்தாண்டகம். இதுக்கு பேரே திருவினா திருத்தாண்டகம். என்ன சிறப்புனா முதல் 5 பாடல்கள்ல திருநாவுக்கரசர் இந்த மாதிரி ஒருத்தரை பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒருத்தரை பாத்தீங்களான்னு சிவபெருமானுடைய அடையாளங்களை சொல்லி கேட்கிறாரு. அண்டம் கடந்த சுவடும் உண்டோ, அனலங்கை ஏந்திய ஆடல் உண்டோ, பண்டை எழுவர் படியும் உண்டோ, பாரிடங்கள் பல சூழ போந்ததுண்டோ, கண்டமிரையே கருத்ததுண்டோ, கண்ணின் மேல் கண்ணொன்று கண்டதுண்டோ, தொண்டர்கள் சூழ தொடர்ச்சி உண்டோ, சொல்லீர் எம் பிரானை கண்டவாறே. இந்த மாதிரி 5 பாடல்கள்ல பார்த்ததுண்டோன்னு வினாவா எழுப்புற திருநாவுக்கரசர் 6வது பாடல்ல இருந்து சிவபெருமான பார்த்தேன் சொல்றாரு. அதுல இந்த திருமேற்றலீஸ்வரரையும் குறிப்பிடுறாரு. களிக்கச்சி மேற்றலியே அப்படின்னு குறிப்பிடுற அந்த பாடலை பார்ப்போம். அலைத்தோடு புனல் கங்கை சடையில் கண்டேன், அலர்கொன்றை தார் அணிந்தவாறு கண்டேன், பலிக்கோடி திரிவார் கை பாம்பு கண்டேன், பழனம் புகுவாரை பகலே கண்டேன், களிக்கச்சி மேற்றலியே இருக்க கண்டேன், கரையிடரும் கண்டேன் கனலும் கண்டேன் அப்படிங்கிறாரு திருநாவுக்கரசர். அவர் மேற்றலீஸ்வரரை தரிசனம் பண்ணி எழுதின பதிகங்களை பார்த்தோம். இப்ப நம்ம ஓத உருகீஸ்வரர் சன்னிதானத்தோட பிரதர்ஷனம் முடிஞ்சு இப்ப திருமால் சாரூபயம் அடைந்த அந்த சிவலிங்கம் ஓத உருகீஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கிறோம். பெருமாளுடைய திரு பாதங்களையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த திருக்கச்சி மேற்றலி கோவில்ல ஓத உருகீஸ்வரர் திருமேற்றலீஸ்வரர் தரிசனம் சிறப்பாக முடிந்தது. இந்த கோவிலுக்கு ஒரு திருக்குளம் கோவிலுக்கு அருகிலேயே இருக்கு. விஷ்ணு தீர்த்தம்னு பேரு. இப்ப பாழடைந்து குப்பை மேடாகவே ஆகியிருக்கிறத பாக்கிறோம். இப்ப நம்ம மேற்றலீஸ்வரர் தரிசனம் முடிஞ்சு இந்த கோவிலோட தொடர்புடைய இன்னும் 2 தலங்கள் இருக்கு. இது எல்லாமே இந்த திருமேற்றலி தெருவிலேயே இருக்கு. இந்த மேற்றலீஸ்வரருக்கு நேர் எதிர்த்தாப்புல இந்த திருஞான சம்பந்தர் திருக்கோவில். சம்புவராயர் காலத்திலேயே இங்க ஒரு திருமடம் இருந்ததா சொல்றாங்க. ஆளுடை பிள்ளையார் மடம் ஆனதுனாலதான் இதுக்கு பிள்ளையார் குப்பம்னே பேரு அப்படி சொல்றாங்க. இந்த ஞான சம்பந்தர் பதிகம் பாடி திருமால் உருகி போனதுதான் ஓத உருகீஸ்வரர் அப்படின்னு பார்த்தோம். இங்க பாருங்க, உண்ணாமுலையாள் ஞானப்பால் கொடுக்கறாங்க ஞான சம்பந்தருக்கு. இந்த திருமால் சிவசாரூபி அடைந்ததும் திருஞான சம்பந்தர் பாடலை கேட்ட உருகினதையும் தல வரலாறா இங்க போர்டுல சிறப்பா எழுதி போட்டிருக்காங்க. குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஞான சம்பந்தருடைய பதிகம் நமக்கு கிடைக்கல, காலப்போக்குல இழந்து விட்டோம். அத இந்த சம்பந்தர் சன்னிதானத்துக்கு நேர் எதிர்த்தாப்புல தான் இந்த திரு மேற்றலீஸ்வரர் நம்ம தரிசனம் பண்ண கோவில். இந்த சம்பந்தருடைய பதிகத்துக்கு தொடர்புடைய இன்னொரு கோவிலும் இந்த மேற்றலி தெருவிலேயே இருக்கு. திருஞான சம்பந்தர் திரு மேற்றலீஸ்வரரை தரிசனம் பண்ணி பதிகம் பாடினதுல அந்த பாடலை ஓத கேட்ட திருமால் உருகினாரு ஓத உருகீஸ்வரர். அந்த பாடலை அருகில் உற்று கேட்டாராம் அந்த சிவபெருமான். உற்று கேட்ட முக்தீஸ்வரர் அந்த கோவில் தான் இது. சிவபெருமான உள்ள போய் சிறப்பா தரிசனம் பண்ணிக்கிறோம். உற்று கேட்ட முக்தீஸ்வரர். இந்த திருமேற்றலீஸ்வரர் கோவிலுக்கு 108 ருத்ரர்களும் பூஜை பண்ணிருக்காங்களாம். அதனால இந்த இடத்துக்கு ஆனந்த ருத்ரேசம் அப்படின்னும் பேரு, மகா ருத்ரேசம் அப்படின்னும் பேரு சொல்றாங்க. இந்த திருக்கச்சி மேற்றலி இருக்கிற ஸ்தலத்துக்கு நம்ம இப்ப உற்று கேட்ட முக்தீஸ்வரரை சிறப்பா தரிசனம் பண்ணிக்கிறோம். திருமேற்றலீஸ்வரரை தரிசனம் பண்ண வந்த நமக்கு திருஞான சம்பந்தர் மடம், திருஞான சம்பந்தர் பதிகத்தை உற்று கேட்ட முக்தீஸ்வரர், திருஞான சம்பந்தர் பதிகத்துக்கு உருகின
ஓத உருகீஸ்வரர் மற்றும் பாடல் பெற்ற ஸ்தலமான திருமேற்றலீஸ்வரர் சிறப்பான தரிசனம். ஓம் நமச்சிவாய. ஸ்ரீராம ஜெயம்.